மகனே, மகளே, இன்று நான் உனக்கு ஆசீர்வாதத்தை பற்றி பேச வரவில்லை. உன் எதிர்காலத்தை பற்றியும் பேச வரவில்லை. மாறாக, நீ தினமும் கவலைப்படுகிற விஷயங்களுக்கும் நான் கவலைப்படுகிற விஷயங்களுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை சொல்ல வந்திருக்கிறேன். ஏனென்றால் நீ இப்போது பணத்தை பற்றி கவலைப்படுகிறாய், கடனை பற்றி கவலைப்படுகிறாய். உன் மகன், உன் மகள், அவர்களின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறாய். உன் உடல்நிலையை பற்றி கவலைப்படுகிறாய். உன் குடும்பத்தை பற்றி கவலைப்படுகிறாய். ஆனால் நான் கவலைப்படுவது வேறு. இந்த எல்லா கவலைகளுக்குள்ளும் நீ உன்னையே இழந்துவிடக்கூடாது என்பதை பற்றிதான் நான் கவலைப்படுகிறேன். இப்போது உன்னில் சிலர் கணக்கு புத்தகத்தை திறந்தாலே பயப்படுகிறீர்கள். வாங்கிய கடன் ஒரு பக்கம், வீட்டுச் செலவு ஒரு பக்கம், பிள்ளைகளின் தேவைகள் ஒரு பக்கம், எதிர்பாராத செலவுகள் இன்னொரு பக்கம். இந்த மாதத்தை எப்படி கடப்பது என்ற கேள்வியே உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பகலில் தைரியமாக இருப்பது போல நடித்தாலும் இரவில் தனியாக இருக்கும்போது உன் மனம் உடைந்து போகிறது. எனக்கு தெரியும், பணம் இல்லாத வலியை விட பணம் இல்லாததால் ஏற்படும் அவமானம்தான் உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறது. உன்னில் சிலர் உன் மகன் அல்லது மகளின் எதிர்காலத்தை நினைத்து அமைதியாக அழுகிறாய். நல்ல வேலை கிடைக்குமா? நல்ல வாழ்க்கை அமையுமா? திருமணம் சரியாக நடக்குமா? நான் உயிரோடு இருக்கும்போதே இவர்களை நல்ல நிலையில் பார்க்க முடியுமா? இந்த கேள்விகள் உன் இதயத்தை தினமும் அழுத்திக் கொண்டிருக்கின்றன. நீ மற்றவர்களிடம் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு பெற்றோரின் இதயத்திலும் இருக்கும் அந்த பாரத்தை நான் அறிவேன். உன்னில் சிலர் ஒரே வீட்டிலிருந்தோம் நிம்மதியாக இல்லை. வீடு இருக்கிறது, மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனா அமைதி இல்லை. பேச வேண்டியவர்கள் பேசுவதில்லை, புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வதில்லை. வெளியில் பார்த்தா எல்லாம் நன்றாக இருப்பது போல தெரிகிறது, ஆனா வீட்டுக்குள் மட்டும் யாருக்கும் தெரியாத போராட்டங்கள் நடக்கின்றன. அந்த அமைதியான கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மேலும் உன்னில் சிலர் உடல்நிலையை பற்றி பயந்து கொண்டிருக்கிறாய். சிலருக்கு வலி இருக்கிறது, சிலருக்கு சோர்வு இருக்கிறது, சிலருக்கு மருத்துவ அறிக்கையின் பயம் இருக்கிறது, சிலருக்கு இந்த நோய் என்னை விட்டு போகுமா என்ற கேள்வி இருக்கிறது. மனிதர்கள் உன் முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் உன் உடல் அனுபவிக்கும் வேதனையை நான் பார்க்கிறேன். ஆனால் மகனே, மகளே, இப்போது நான் உன்னிடம் ஒரு உண்மையைச் சொல்லப் போகிறேன். நீ தினமும் உன் பிரச்சனைகளை பற்றியே யோசிக்கிறாய். ஆனால் உன் பிரச்சனைகளை விட பெரிய ஒன்றை நீ மறந்துவிட்டாய். அது உன்னோடு இருப்பவர் யார் என்பதைத்தான். கடல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் படகுக்குள் தண்ணீர் வராதவரை அது மூழ்காது. அதேபோல் உன்னை சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பயம் உன் இதயத்தை முழுவதுமாக ஆட்கொள்ளாதவரை நீ தோற்கப் போவதில்லை. நீ உன் குடும்பத்தை காப்பாற்ற முயற்சிக்கிறாய், உன் மகனுக்காக போராடுகிறாய், உன் மகளுக்காக கவலைப்படுகிறாய், உன் வீட்டிற்காக உழைக்கிறாய். ஆனால் உன்னை யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்று ஒரு நாளாவது யோசித்திருக்கிறாயா? அதற்காகத்தான் நான் இன்று உன்னிடம் பேசுகிறேன். நீ என்னிடம் ஆசீர்வாதம் கேட்கிறாய். ஒரு கதவு திறக்க வேண்டும், ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும், ஒரு பிரச்சனை முடிவடைய வேண்டும். ஆனால் இன்று நான் முதலில் உனக்கு தர விரும்புவது ஆசீர்வாதம் அல்ல, அமைதி. ஏனென்றால் அமைதி இல்லாத மனதால் ஆசீர்வாதத்தை கூட அனுபவிக்க முடியாது. கடன் முடிந்தாலும் புதிய பயம் வரும். ஒரு பிரச்சனை முடிந்தாலும் இன்னொரு பிரச்சனை வரும். ஆனால் உன் இதயத்தில் நான் கொடுக்கும் அமைதி வந்துவிட்டால் சூழ்நிலைகள் இன்னும் மாறாத நேரத்திலும் நீ நிமிர்ந்து நிற்க முடியும். அதனால் இந்த நேரத்தில் உன் மனதில் இருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேடாதே. நாளையை குறித்து எல்லா கணக்குகளையும் போடாதே. உன் மகன், உன் மகள், உன் குடும்பம், உன் ஆரோக்கியம், உன் பணநிலை, இவற்றை ஒரு நிமிடம் என் கையில் ஒப்படைத்துவிடு. நீ எல்லாவற்றையும் சுமக்க வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டியதும் நீ அல்ல. நினைவில் வைத்துக்கொள், நீ பார்க்க முடியாத சில கதவுகள் உனக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. நீ அறியாத சில மாற்றங்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. நீ நினைக்காத சில நன்மைகள் உன்னை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால் பயத்தை விடு, அவசரத்தை விடு, உன்னை வாட்டும் எண்ணங்களை விடு. நான் இன்னும் உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்.
நீ கவலைப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அறிவேன். உன் பெயரை நான் மறக்கவில்லை. உன் வீட்டை நான் மறக்கவில்லை. உன் கண்ணீரை நான் மறக்கவில்லை. உன் ஜெபத்தை நான் மறக்கவில்லை. இப்போது நிம்மதியாக இரு. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தனியாக இல்லை. நீ இன்னும் முடிவடையவில்லை. உனக்கான நல்ல காரியங்கள் இன்னும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த வார்த்தை உன் இதயத்தை தொட்டிருந்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்து இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஆமேன்.